Hi, welcome to my channel. It's 02 Genius in Commerce and Accountancy classes. நம்ம economics level standard பார்த்துட்ருக்கோம். Chapter 1 Introduction to Macroeconomics and இந்த வீடியோவில் வந்து நம்ம கான்செப்ட் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸுன்னு சொன்னால் பாசிட்டிவ் சயின்ஸாக நார்மேட்டிவ் சயின்ஸான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்குறப்போ அது ஃபேக்ட் இருக்கும். எக்ஸாம் பண்ணால் அதோட காசஸ் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ சீசன் ஒரு டிசம்பர் சீசனில் நம்மளுக்கு மல்லிகைப்பூ கிடைக்காது. ஏன் மல்லிகைப்பூ கிடைக்காது நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா சப்ளை இல்லை, டிமாண்ட் இருக்குது ஆனால் சப்ளை இல்லை. அது ஒரு ரீசன், கரெக்டான ஆப்டான ரீசன். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன்ஸ் வந்து ஒரு 2 months பேக் வந்து நம்மளுக்கு ஆனியன்ஸ் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. எதுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு? ஃப்ளட்ஸ் இருந்ததுனால. அது ஃபேக்ட்டு. இது பற்றி நம்ம அந்த கரெக்டாக ஆப்டாக அந்த ஃபேக்ட் கரெக்டாக இருக்கிறது தான் வில் கால் இட் ஆஸ் பாசிட்டிவ் சயின்ஸ். ஃபேக்டெல்லாம் ரியலாக இருக்கும், ஒரு இமேஜினேஷனோடு இருக்காது. அது கரெக்டாக அந்த ஃபேக்ட் வந்து எஸ் திஸ் இஸ் தி ரீசன் அப்படின்னு சொல்கிறது தான் வில் கால் இட் ஆஸ் பாசிட்டிவ் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் என்னது? ஒரு கொஷின் இருக்கும், லைக் கொஷின்ஸ் நம்மளே போட்டுக்குவோம். லைக் வாட் ஆட் டு பி, நீட் டு பி, எப்படின்னா எது செய்யலாம் அப்படி ஒரு இமேஜினேஷன். அது நடந்தால் நடக்கும், இல்லாட்டி இல்லை. அது ஃபேக்ட் பேஸ் மேலே இருக்காது. வெறும் நினைப்போம் மேபி இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம், இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த கொரோனா செகண்ட் வேவ் ஏன் வந்தது, இதனால் வந்துச்சு, அதனால் வந்துச்சு. ஒரு எதனால் வந்துச்சுன்னு எக்ஸாக்ட் ரீசன் தெரியல, பட் நம்மளுக்கு செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுதான் வில் கால் இட் ஆஸ் நார்மேட்டிவ் சயின்ஸ். ஸோ வி டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஃபேக்ட் ஃபார் த செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா. ஸோ அதுதான் வில் கால் இட் ஆஸ் நார்மேட்டிவ் சயின்ஸ். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நிறையா இந்த நார்மேட்டிவ் சயின்ஸில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் ஆகுது. சோஷியல் ஃபேக்டர்ஸ், கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய எஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன் ஷார்ட் பாசிட்டிவ் சயின்ஸ் வந்து how and why. Normative science is what ought to be. What ought to be na what need to be. Positive science na how and why. Normative science na what ought to be. What ought to be. Next, அப்புறம் increase the rate of interest under positive science will be looked into as to why and reduce, whereas normative science it would be seen as to it is good or bad. இங்கே என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரைஸ் ரெடியூஸ் ஆச்சு, ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆச்சு, ஸோ இதனால் ஓகே அப்படின்னு எக்ஸாக்ட் ரீசன் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நார்மேட்டிவ் சயின்ஸில் வந்து நம்மளுக்கு மேபி குட் இருக்கலாம், மேபி பேட் இருக்கலாம். இதுதான் பாசிட்டிவ் சயின்ஸ்க்கு நார்மேட்டிவ் சயின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஈஸ், வாஸ், வில், பி. நார்மேட்டிவ்க்கு வந்து ஆட், டு, ஷுட், வாட் ஆட் ஷுட். இதில் வந்து if the price of the petrol rises, people buy less. கரெக்டாக நிறைய ப்ரைஸ் ஆஃப் தி பெட்ரோல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக யாருமே மக்கள் வாங்க மாட்டாங்க. அது ஃபேக்ட்டு. இதில் நார்மேட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ப்ரைஸ் ஷுட் go up to reduce petrol consumption. ஸோ ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக ஆகினா தான் நிறைய பேர் பெட்ரோல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக வாங்கலாம் இல்லாட்டி இல்லை. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினரி தான். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் கேன் பி ப்ரூவ்டு, இதில் cannot be proved. இதில் வந்து கனெக்ட் காசஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் என்னாச்சு, எஃபெக்ட் என்னாச்சு. இதில் ரிகமெண்டேஷன் தான் பண்ணுவாங்க, இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படின்னு. இது வந்து டிஸ்கிரிப்டிவ், ரொம்ப டிஸ்கிரிப்டாக நிறைய பெருசாக லென்த்தியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் பற்றி எதுவுமே இருக்காது. மேபி இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். டிஸ்கிரிப்டிவ், இது ப்ரிஸ்கிரிப்டிவ். சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்னா ரொம்ப டிஸ்கிரைப்டாக இருக்கும், ப்ரிஸ்கிரிப்டிவ்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபேக்ட் பேஸ் மேலே இருக்குது, இது நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். இது வந்து டெல்ஸ் யூ வாட் இட் இஸ், இது டெல்ஸ் யூ மேபி, have been அப்படி. இது ஆப்ஜெக்டிவ், இது வந்து சப்ஜெக்டிவ். ஸோ ஆப்ஜெக்டிவ்னா என்னது, சப்ஜெக்டிவ்னா என்னது. ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னாக்கா இது ஒரு குறிக்கோளாக இருக்கும். அதே ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் பேஸ் மேலே தான் இருக்கும், தவிர அது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். இது ஃபேக்டோடு இருக்கும்.
An increase in money supply implies a price rise in the economy. ஸோ ஒரு ஒரு மணியோட சப்ளை ஜாஸ்தியாச்சுன்னா நம்மளோட ப்ரைஸும் ரைஸ் ஆகும். நம்ம இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின், ஸோ உங்கள் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், தண்ணி வசதி எல்லாருக்குமே அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் த பர்த் ரேட் அண்ட் டிக்ரீஸ் இன் த டெத் ரேட் ரிஃப்ளெக்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். கரெக்டாக ஒரு டெத் ரேட் டிக்ரீஸ் ஆனால் பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் டெஃபினட்டாக நம்ம பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஃபேக்ட். நார்மேட்டிவ் சயின்ஸ், இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் இட் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். டிஃப்ளேஷன்னா ப்ரைஸஸ் டிக்ரீஸ் ஆகுறது டிஃப்ளேஷன். இவர் என்ன சொல்ற, இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டிஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ வரலும் ட்ரூ தெரியாது. மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி கூட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் எ லெஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியில் ஒரு சில கண்ட்ரி லெஸ் டெவலப் கண்ட்ரி, அவங்ககிட்ட காரு இது மாதிரி லக்ஸரிஸாக விற்க நிறைய பேர் வாங்குறவங்களும் வாங்குவாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. இன்இக்வாலிட்டிஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரிடியூஸ். அது எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலும் இன்ஈக்குவல். ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர், poor இஸ் கெட்டிங் poorer. ஸோ இந்த இன்இக்வாலிட்டிஸ் இருக்கிறதுனால ரிடியூஸ் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு ஆட் டு பி. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட்டு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஃபஸ்ட்டு மீனிங், பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது, டேட்டா அண்ட் ஃபேக்ட் பேஸ் மேலே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஒப்பீனியன், ஒரு ஒப்பீனியன் தான், ஒரு டிபேட் மாதிரி, இந்த இருக்கலாம் இல்லாட்டி இல்லை அப்படின்னு. இது டிஸ்கிரிப்டாக இருக்கும், இது ப்ரிஸ்கிரிப்டிவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட் இட் இஸ் சொல்லும், இது வாட் ஆட் டு பின்னு சொல்லும். இதில் வந்து வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டாவோட வெரிஃபை பண்ணுவாங்க, இது ஆக்சுவல் டேட்டா வச்சு வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இட் டஸ் நாட் கிவ் எனி வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்காது, லைக் நியூட்ரலாக இருக்கும். அது ஏன்னா கரெக்டான ரிசல்ட் வந்தது, அதனால ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், எஸ் நோ அந்த ஆப்ஷன் தான். இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் க்ரோயிங் இன் இந்தியா, ஆப்வியஸ்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஆஃப் க்ரோயிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஷுட் பி கண்ட்ரோல். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, கொஷன் மார்க். ஸோ இதுதான் we got normative science. ஸோ பாசிட்டிவ் சயின்ஸ் ஃபைனலாக என்னன்னாக்கா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட். நார்மேட்டிவ் சயின்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் judgment, opinions, debates, அது மாதிரி இருக்கிறது தான் we'll call normative science. So if you want to write in your exam, you can write the difference. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.